நான் ஏர் கூலரை இந்த 4 விஷயங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும். ஏர் கூலரை பொறுத்தவரைய ஜில்லான காத்த உங்க வீட்டுக்குள்ள அனுப்பும். அதே நேரத்துல அந்த காற்றோட வாட்டர் வேப்பர் இருக்கு பாத்தீங்களா, நீர் துளிகளை அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா அனுப்பும். அப்படி அனுப்புறதுனால உங்களுடைய உடம்பு வந்து ஹைட்ரேட்டா இருக்கும். அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க கண்ணுல இருக்கக்கூடிய அந்த புரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விழாம தடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய தோல்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் விழாம தடுக்கும். ஹியூமிடிட்டி வந்து ரூம்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாம நுரையீரல்ல இருக்கக்கூடிய காற்று ட்ரையா இருக்கு அப்படின்னா அது நமக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்க்கும் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏர் கூலரை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது அது கூலான காற்ற, அதாவது ஹியூமிடிட்டி நிறைந்த காற்றை உங்களுக்கு வந்து அனுப்புது. அதிகப்படியான ஹியூமிடிட்டி இல்லாம ஒரு லிமிட்டடான ஹியூமிடிட்டியை அனுப்புறதுனால கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து நுரையீரலுக்கு பாதுகாப்பா அமையுது. அது என்ன விதத்துல உங்களுக்கு பாதுகாப்பா அமையுது, நீங்க எதுக்கு ஏர் கூலரை வாங்கணும், ஏசியை விட ஏர் கூலர் பெஸ்டா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏர் கூலர் உங்கள் நுரையீரலின் நண்பன். அது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஏசி வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது காத்த வந்து கூல் மட்டும் தான் பண்ணும். ஆனா அதுல வந்து வாட்டர் வேப்பரை ஆட் பண்ணாது. ஆனா இந்த ஏர் கூலர் அந்த காற்றோட வாட்டர் வேப்பரை வந்து ஆட் பண்ணுது. இது ஆட் பண்றதுனால காத்து வந்து கூல் ஆகுது. நீங்க பிரீத் பண்ணக்கூடிய, நீங்க மூச்சை இழுக்கும் பொழுது உங்களுக்கு கூலான காத்து உங்களுக்கு வந்து உள்ளக்க போகுது. இதனால உங்களுடைய நுரையீரல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேர்கள் மாதிரி இருக்கும். அந்த வேர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சி அடையுது. ஒரு லூப்ரிகன்டாக பாத்தீங்கன்னா இந்த காற்று அப்படிங்கிறது செயல்படும். இதை மிஸ்ட் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான கூல் இல்லாம ஒரு லிமிட்டடான கூல்ல நீங்க இந்த மாதிரி பிரீத் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அமையும். நீங்க ஒரு யோகா பண்றீங்க அல்லது எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு லிமிட்டடான ஸ்பீட்ல ஏர் கூலரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அமையும். நீங்க ஒரு ஏசி ரூம்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு அந்த ரூமை விட்டு வெளியே போகாது. ஆனா நீங்க ஏர் கூலர் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க க்ளோஸ்டு ரூம்ல யூஸ் பண்ண மாட்டீங்க, திறந்த வெளியில தான் யூஸ் பண்ணுவீங்க. இதனால நேச்சுரலான காத்து 100% ஃப்ரெஷ் காத்து உங்க வீட்டுக்குள்ள வந்து வரும். அதுல ஆக்சிஜன் அதிகமாகவே இருக்கும். இப்படி இருப்பதனால வந்து உங்களுடைய இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க சோர்வடையாம உங்களுடைய எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாம நீங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண பாத்தீங்கன்னா இது உதவும். கண்டினியூஸ் வென்டிலேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் உங்களுடைய தோல், அதுக்கப்புறம் கண், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. இந்த இடத்துல உங்களுக்கு எப்பவுமே ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது அவசியம். ஈரத்தன்மை அப்படிங்கிறது இருந்தாதான் அது வந்து ட்ரை ஆகாம இருக்கும். கண்ணில் வரக்கூடிய ட்ரை சிண்ட்ரோம இது வந்து குறைக்கும், வராம தடுக்கும். ஏன்னா கண்ணு வந்து எப்பவுமே வந்து ஹியூமிடிட்டியா இருப்பதனால இது வந்து நேச்சுரல் லூப்ரிகண்டா உங்களுக்கு வந்து செயல்படும். இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஏர் கூலர் வாங்குறதுல ஒரு பாசிட்டிவ் இது இருக்கு. உங்களுடைய தோலினுடைய தன்மை பாத்தீங்கன்னா கெடாம இது பாதுகாக்கும். ஹியூமிடிட்டி, உங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தோல் சுருக்கங்கள் விழாம எப்பவுமே வந்து மாய்ஸ்சரைசா வந்து வச்சுக்கணும். நீங்க எத்தனையோ கிரீம்ஸ் தடவுறீங்க, அதே மாதிரி நிறைய வந்து ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க, உங்களுடைய உடம்ப வந்து ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை பாதுகாக்க இது நேச்சுரலாகவே காற்றின் மூலமாகவே நீங்க இந்த விஷயத்த வந்து நீங்க பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த பினான்சியலா நீங்க அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏசியை விட கம்மியான காசுலயே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுல நீங்க வந்து வாட்டர் தான் யூஸ் பண்ண போறீங்க. நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு வாட்டர் தான் நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. எந்த கெமிக்கலும் நீங்க வந்து ஆட் பண்ண போறது கிடையாது. மூன்றாவது, அதுலயே பாத்தீங்க அப்படின்னா 3ல இருந்து 4 பல்பு உங்க வீட்டுல எரியுது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது செலவாகும். அதிகமான நீங்க பணம் கொடுத்து நீங்க எலக்ட்ரிக் பில் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க ஏர் கூலர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் இதுல நீங்க என்னென்ன விஷயம்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த வாட்டர்ல நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஐஸ் வந்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ஆயில் வந்து அந்த வாட்டரோட கலந்து ஊத்துறது, வாசனை திரவியங்கள் ஏதாவது ஊத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனோ அல்லது சைனஸ் ப்ராப்ளமோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நார்மலான தண்ணியவே நீங்க வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஏர் கூலரை பொறுத்தவரைய ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுல கூடிய இந்த வாட்டர் டேங்க் அதை வந்து கலட்ட முடியும்னா அதை கலட்டி அட்லீஸ்ட் 1 or 2 வீக்குக்கு
அதை நீங்க கிளீன் பண்ண வேண்டி இருக்கும். அதை கிளீன் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஏதாவது பாசி படிஞ்சிருக்கு, இல்லைன்னா அந்த தண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்குன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த விஷயத்தை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை அல்லது மாசத்திற்கு ஒரு முறையாவது அந்த வாட்டர் டேங்கை நீங்க வந்து கிளீன் பண்ணணும், நீங்க ஏர் கூலர் யூஸ் பண்றீங்கன்னா. நெக்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்லீப்பிங் குவாலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஏசி போடுறீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துல ஸ்பீடா வந்து ரூம் வந்து கூல் பண்ணிடும். ஆனா ஏர் கூலர் அப்படி கிடையாது. ரூம்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கிராஜுவலா தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா காத்து உள்ளக்க வந்து வெளியே போகுது. இதனால உங்களுக்கு ஒரு டீப்பரான ஸ்லீப்பும் வந்து கிடைக்கும். ஏன்னா நேச்சுரல் காத்து உள்ளக்க வரும், கெட்ட காத்து பாத்தீங்கன்னா ரூம்ல இருந்து வெளியே போகும். அதே நேரத்துல இதுல இருந்து அதிகமான சத்தம் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாலும் அந்த சவுண்ட் அப்படிங்கிறது நேச்சுரலா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பர்னிச்சரை இந்த ஏர் கூலர் எப்படி பாதுகாக்குது அப்படிங்கிறத பாருங்க. எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஏரா இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வுடன் பர்னிச்சர், ஒரு நாற்காலி மரக்கட்டையில பண்ணிருக்காங்கன்னா, அல்லது ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றீங்க அல்லது ஏதாவது மரக்கட்டையில செய்யக்கூடிய ஒரு ஜாமான் இருக்குன்னா அதுல விரிசல் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்லது சுருங்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அதிகப்படியான ட்ரை ஆகும் பொழுது. இதுவே அது கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தோட நேச்சுரலா இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட அந்த கட்டை இருக்கும் பொழுது அதுல வந்து ஈஸியா கிராக் விழுகாது, அது ஈஸியா வந்து சுருங்காது. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இது நிச்சயமா தெரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஏதாவது செடி வளர்க்குறீங்க வீட்டுக்குள்ள அப்படின்னா கண்டிப்பா அந்த செடிக்கு 40-60% ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது இருந்தாதான் நல்லா வளரும். இந்த மாதிரி ஏர் கூலர் நீங்க யூஸ் பண்ணும் பொழுது அந்த செடி வீட்டுக்குள்ள இருந்தாலும் நல்லா செழிப்பாக பாத்தீங்கன்னா வளரும். இதுவும் ஒரு முக்கியமானது. ஆனா அந்த ரூமுக்குள்ள நீங்க ஏசி வச்சிருக்கீங்கன்னா அந்த செடி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து வளராது. இதையும் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கிச்சன்ல நீங்க ஏர் கூலர் யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணலாம். டவர் ஏர் கூலர் வந்து நீங்க உங்களுடைய கிச்சன்ல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட்லி வந்து கிச்சன்ல யாரும் வந்து ஏசி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய கேஸோடைய ஃபிளேம்ல வரக்கூடிய டாக்ஸிக் கேசஸ் வந்து வெளியே போகணும். நீங்க ஏசி யூஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் டு ரூம்ல தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த காத்தை நீங்க திரும்பி திரும்பி சுவாசிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால யாருமே வந்து தயவு செய்து கிச்சன்ல ஏசி அப்படிங்கிறது மாட்டாதீங்க. நீங்க ரூம்ல வந்து ஏசி மாட்டிக்கலாம், மற்ற ஹால்ல பாத்தீங்கன்னா ஏசி மாட்டிக்கலாம். கிச்சன்ல மட்டும் யாருமே ஏசி அப்படிங்கிறது மாட்டிடாதீங்க. நிறைய பேர் தெரியாம மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை கண்டிப்பா வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கிச்சன்ல 100% நீங்க வந்து டவர் ஏர் கூலர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து கெட்ட காத்த வெளியே தள்ளி நல்ல காத்த உள்ள கொண்டு வரும். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் இதோட சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து பெட்டரா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு மீன் சமைக்கிறீங்க அப்படின்னா அதோடைய வாசம் போறதுக்கே ஒரு வாரம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஏர் கூலர் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பீடா வந்து வெளியே போயிடும். அதே நேரத்துல எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் பெட்டரா இருக்கும். ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்க போது. ஒரு இன்வெர்டர்லயே இது இயங்கக்கூடியது. ஏசி இயங்குறதுக்கு அதிகமான பவர் தேவை. ஆனா இது இயங்குறதுக்கு 4-5 பல்ப் எரியக்கூடிய அளவுக்கு கரண்ட் இருந்தாலே போதும். அதனால இது ஈஸியா வந்து வீட்டுல இருக்கக்கூடிய இன்வெர்டர்லயே ஒர்க் ஆகக்கூடியது. இதோடைய லைஃப் டைம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதனால இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை மெயின்டெனன்ஸ் பண்றது ஈஸி. இந்த ஏர் கூலர் கொண்டு வந்தோடனே நீங்க நார்மலா ஒரு டிவி சுவிட்சை போட்டு டிவி ஆன் பண்ற மாதிரி வந்து சுவிட்சை போட்டு இந்த இதை வந்து ஆன் பண்ணிடலாம். அதுல வாட்டர் மட்டும் நீங்க ஊற்ற வேண்டி இருக்கும். மெயின்டெனன்ஸ் பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி அந்த வாட்டர் டேங்க் இருக்கும், அதை மட்டும் நீங்க கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மற்றபடி ஒரு வீட்டை ட்ரில் போட்டு ஏசி மாற்ற அளவுக்கு கஷ்டமா நீங்க வந்து பண்ண போறது கிடையாது. இதை நீங்க பிடிச்ச இடத்துல வச்சுக்கலாம். ரூம்ல வீட்டுல 4 மூலையில எங்க வேணா நீங்க வந்து வச்சுக்கலாம். நடு சென்டர்ல நீங்க வந்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க எடுத்துட்டு போறதும் ஈஸியா இருக்கும். அதனால நீங்க ஏர் கூலர் வாங்குறீங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதனால ஏர் கூலர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதையும் போயிட்டு நீங்க பார்த்து உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்தமான ஒரு ஏர் கூலரை நீங்க வந்து வாங்கிக்கலாம். இவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா பார்ப்போம். பாய்.